அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஜெய்சங்கர், ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெருந்தலைவர் காமராஜர். இது கதையல்ல, வரலாறு. அவர் ஒரு சகாப்தம், அவன் ஒரு சரித்திரம் இல்லையா? எந்த பட்டம் சொன்னாலும் அது அவருக்கு பொருத்தமாக இருக்கும். கர்ம வீரர் காமராஜரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் 1903ஆம் வருடம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறக்கிறார். அதற்கு பின் குழந்தை பருவத்தில் ஸ்கூலில் சேர்க்குறாங்க, கேவி சாலா ஸ்கூலில். அதில் படிச்சுக்கிட்டு வராரு. ஒரு சரியான, அப்போயே குழந்தையாக இருக்கும்போது ரொம்ப துருதுருன்னு ஒரே ஓட்டமும் விளையாட்டுமாக இருந்து படிப்பில் கவனம் செலுத்தாதனால அவர் என்ன செய்கிறாங்க, அது போக குடும்ப கஷ்டம், அப்போ வறுமை தானே, குடும்ப கஷ்டத்தினால படிப்பை நிப்பாட்டிடுறாங்க. அந்த குடும்பத்திற்கு இவர் ஒரே ஆண்மகனாக பிறக்கிறார். அதுபோல் அவங்க கூட பிறந்த வேறு பெண் குழந்தைகள் இருக்காங்க, இவர் கூட பிறந்த சகோதரிகள் இருக்காங்க. ஆனால் ஆண் வாரிசில் இவர் ஒரு ஆள் தான். அப்போ இவருக்கு இவங்களுடைய குலதெய்வமான காமாட்சி என்ற பெயரை சூட்டுறாங்க பெற்றோர். இருந்தாலும் அவங்க செல்லமாக அழைக்கிறது ராஜா, ராஜா வாயா ராசா, போயா ராசான்னு ராசாவே கூப்பிட்டு பழகினதுனால என்ன செய்கிறாங்க, தெருக்காரங்களே ஏன் உங்கள் குலதெய்வம் சாமி காமாட்சி, ஒரிஜினல் பேர் காமாட்சி தானே, அதையும் நீங்கள் சொல்கிற அந்த ராசாவையும் சேர்த்து காமராசான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கூப்பிட்டு பழகிட்டாங்க. காமராஜ்னே கூப்பிட்டு பழகிட்டாங்க. ஸோ இள வயதில் காமராஜர் பள்ளி படிப்பை அறகுறையாக நிப்பாட்டிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க தாய் மாமா கருப்பையா நாடர் விருதுநகரில் ஜவுளி கடை வச்சுருந்தார். அங்கே போய் சேர்க்குறாங்க. அப்போ சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்த நேரம். எல்லா மாநிலங்கள்லேயும் சுதந்திர போராட்டம் தீவிரம் அடையுது. இப்போ தானே மாநிலம்லாம் பிரிச்சுருக்காங்க. அப்போ இருந்தாலும் மாகாணம், சென்னை மாகாணம் இப்படி தான் இருந்தது இல்லையா? ஹைதராபாத் நிஜாம் அது ஒரு இது இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. இருந்தாலும் மக்கள்கிட்ட ஒரு காங்கிரஸ் எல்லாம் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்டு அந்த போராட்டம் வலுவடைஞ்சிட்டு வருது. அப்போ இவர் ஜவுளி கடையில் விளையாடிட்டு இருக்கிறப்ப அந்த காங்கிரஸ்காரங்க கட்சி வேட்டி, கட்சி துண்டு அது பரபரப்பாக பேசுவாங்க இல்லையா, சுதந்திர போராட்டத்தை பற்றி. அப்படியே பெரிய ஆட்கள், இவர் அப்போ சின்ன பையன் தானே, இருந்தாலும் அதை ஒரு ஆர்வமாக கவனிக்கிறது, கேட்குறது. அப்படி அந்த ஆர்வம் வர அரசியல் கூட்டத்துக்கு போகிறார். காங்கிரஸ் மீட்டிங் போடுவாங்கள்ல விருதுநகர் தேசபந்து மைதானம்னு. இப்போ அது சின்ன இடமா தெரியுது, ஆனால் அந்த காலத்தில் அது பெரிய இடமா இருந்திருக்கும். அங்கே மீட்டிங் போடுவாங்க. அங்கே போய் கேட்டிருக்காரு. அதாவது இவர் வேலை பார்த்த நேரம் போக மீதமுள்ள நேரத்தில் இந்த மாதிரி இதில் அவருக்கு அது ஒரு அலாதியான ஒரு வெறி. காலப்போக்கில் அவளுங்க இந்த தலைவர்கள் பேச 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 அப்படியே இவருக்கு இள ரத்தம் சூடாகி அப்போ நம்ம காங்கிரஸில் சேரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. அப்போ இவர் காங்கிரஸில் இணைகிறார். சரிங்களா? காங்கிரஸில் ஒரு 15-16 வயதுலேயே இணைஞ்சிடுறார். இணைந்து தவறாமல் கட்சி வேலைகள்லாம் ரொம்ப தீவிரமாக காட்டுறார். அப்போ என்னடா இந்த பையன் இப்போ அரசியல் தீவிரமாக இவ்வளோ இதாக இருக்கானே, இவனுடைய வாழ்க்கை கெட்டு போயிருமேன்ட்டு அவங்க பெற்றோர் என்ன செய்கிறாங்க, திருவனந்தபுரத்தில் இன்னொரு தாய் மாமா மரக்கடை வச்சுருக்கேன். ஸோ அங்கே வேலைக்கு அனுப்புகிறாங்க. அவர் அங்கே போனால் என்ன செய்கிறாரு, இப்போ ஏற்கனவே இங்கேருந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து கொஞ்சம் அனுபவமாகி போச்சு இல்லையா? ஸோ அங்கே நடக்கும்ல சுதந்திர போராட்டம்ங்கிறது எல்லா இடங்களையுமே அந்த அங்கங்கே மீட்டிங் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. இவர் என்ன செய்கிறாரு, அங்கே போயிடுறாரு. சில நேரம் கடையவே கட் பண்ணிவிட்டு அங்கிட்டு போயிடுறாரு. அப்போ அவர் தாய் மாமா என்ன சொல்லிடுறாரு, நீ இங்கே இருக்க வேணாப்பா, நீ ஊருக்கே போயிரு அப்படின்னு சொல்லி இவரை பேக்கப் பண்ணிடுறாரு. இவர் திரும்பவும் ஊருக்கு வந்துடுறாரு. கட்சி வேலைகளில் தான் தீவிரமாக காட்டுறாரு. வேலைக்கு போகிறதுல அவ்வளோ ஆர்வம் இல்லை. அப்போ வீட்டில் அவங்க சொல்லி பார்த்து விட்டுட்டாங்க. சரி, இன்னொன்று அவருக்கு கொஞ்சம் பருவ வயது வந்துடுது. இப்போ அவங்க பெற்றோர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க அப்பா இள வயதிலே இறந்துறாரு. அவங்க அம்மா தான் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, சரி அவங்க என்ன நினைக்கிறாங்க, பெரியவங்க நான் பிள்ளைகளுக்குரிய கடமை செய்யணும்னு நினச்சிட்டு காமராஜ் சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிடப்பா
நீ கல்யாணம் முடிச்சிட்டான்னு தான் உனக்கு வந்து உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும், நீ வந்து அப்போதாயா வந்து ஒழுங்காக குடும்பத்தை கவனிப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஏம்மா எனக்கு வந்து தமிழ்நாடே குடும்பம் தாம்மா, இந்திய திருநாடே என்னுடைய குடும்பம் தான், அதனால் நான் இப்போதைக்கு கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னாரு. அவங்களும் எவ்வளவோ வற்புறுத்தி பார்க்குறாங்க. இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார், சரி நீ இவ்வளவு சொல்கிறனால ஒன்று சொல்கிறேம்மா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னா நான் திருமணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு அம்மாவை தனது தாயாரை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்கிற வார்த்தையை அதை சொல்லியிருக்காரு. சரி, அவங்களும் வற்புறுத்தி பார்த்து எவ்வளோதான் வற்புறுத்துவாங்க, விட்டுட்டாங்க. இவர் அதுக்கப்புறம் 1930 உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் நடக்குது, கலந்துக்கிறார். எல்லாரும் காங்கிரஸ்காரர்கள் பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, 2 வருஷம் சிறை தண்டனை. அடுத்து அப்படியே வளர்ச்சி, அப்படியே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியில் வளர்ந்துக்கிட்டே வர்றார். அனைத்து அந்த ஜெயிலில் இருந்தப்போ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நல்லா பழக்கமாயிடுறாங்க காங்கிரஸில். அப்போ எதுனாலும் இவருடைய வேகத்தை பார்த்து அப்போ இவரையே கூப்பிட்டுக்கிறாங்க எல்லா வேலைக்குமே. சாதாரண கட்சி தொண்டனை கட்சி கொடி வால் போஸ்டர் ஒட்டுறதுலேருந்து சுவரொட்டி ஒட்டுறதுலேருந்து அப்போல்லாம் ஏது ப்ரெஸ் இதெல்லாம் அது போலவா இருக்காது இல்லையா. ஸோ இவரே கைப்பட எழுதி 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 எல்லா சுவர்லையும் ஒட்டுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் வந்து கட்சி கொடியை கட்டி அந்த போஸ்டரை ஒட்டி, அப்புறம் இவரை கொஞ்சம் இவருடைய பேச்சு திறமையெல்லாம் பார்த்து இவரை கொஞ்சம் மீட்டிங்லாம் பேச விட நல்லா பேசுவார். அவருடைய பாணியில் பேசுவார். அது அந்த காலத்தில் கிராமத்து பாணியில் பேசுகிறதுனால அனைவருக்கும் பிடிச்சது. ஸோ அதனால் ரொம்ப அலங்காரமாக தமிழ், ரொம்ப அப்படியே தமிழில் புலமையாலாம் பேச மாட்டார். ஒரு சாதாரணமாக வாங்குகிறேன் போகிறேன், நான் இப்படி சொன்னேன்ல அப்படின்லாம் அந்த மாதிரி தான் பேசுவேன். ஸோ ஆனால் செயல் வீரராக இருந்திருக்கார். ஏதாவது ஒரு காரியத்தை தலைவர்கள் சொன்னாங்கன்னா இவற்றை இட்ட காரியத்தை கரெக்டாக செய்வார். மும்பை மாநாட்டுக்கு ஒரு தடவை போயிருக்காரு, காங்கிரஸ் தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்போ வந்து போலீஸ் வந்து ரொம்ப தீவிரமாக வண்டி மாடு இதுகளெல்லாம் வந்து பயணம் செய்கிறவங்கள பிடிச்சி, இப்போ நம்ம இந்த இதெல்லாம் இப்போ போலீஸ் அங்கங்கே நிப்பாட்டி நம்மளை செக் பண்ணுறாங்களே, அது மாதிரி அப்போ வந்து காங்கிரஸ் இருக்காரங்களை பூராமே ரொம்ப தலைவர்கள், அது குறிப்பாக தலைவர்களை பூரா செக் பண்ணுவாங்க. இவர் அந்த மாநாட்டில் அந்த இயற்றப்பட்ட தீர்மானத்தை ஒரு பேப்பரில் எழுதிட்டு வந்து அதை வெள்ளைக்காரங்க கண்ணில் படாமல் புகை வண்டி மூலமாக ட்ரெயின் மூலமாக வந்து விருந்தில் வந்து இறங்கி இங்கே அதை பரப்பவும் அந்த தீர்மானத்தை வந்து இங்கே ஒரு மீட்டிங் போட்டு எல்லாம் பேசவும் மேல்மட்ட தலைவர்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கிறார். 1936 காங்கிரஸ் மாநாட்டில் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் தலைவராகிறார், திரு காமராஜ் அவர்கள் செயலாளர். சரிங்களா. 37 எலெக்ஷன் வருது. முதல்ல வந்து இவர் கேண்டிடேட்டாக நிற்கிறார் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி. அப்போ வந்து விருதுநகர் விருதுப்பட்டி அப்படின்ற ஊராக இருந்ததுனால அதுவும் வந்து சாத்தூர் சட்டமன்றத்திலே சேருது. ஸோ சொந்த தொகுதியிலே வந்து என்ன செஞ்சுறாரு, இவர் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறார். அடுத்து ஒரு வளர்ச்சி 1940களில் இவர் திரும்ப என்ன செஞ்சுறாரு, அந்த மாநாட்டில் இவர் வந்து காங்கிரஸ் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்படியே காலங்கள் கடந்து போயிட்டுருக்கு. இவர் வந்து மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கில் கூண்ணாளாக வந்துட்டார். பவர் இந்திய தலைவர்களில் ரொம்ப நெருக்கமாக நேரு, காந்திஜி, அது தவிர மற்ற உயர்மட்ட தலைவர்கள் ஃபுல்லாகவே வந்து இவருக்கு நல்ல நெருக்கம். அனைத்து மாநிலங்களுக்கும் பயணம் செய்கிறார். காங்கிரஸ் கட்சியில் முக்கியமான பொறுப்பில் வரவும் அனைத்து மாநிலங்களுக்கும் பயணம் செஞ்சு அனைத்து மாநில தலைவர்களுடைய பழக்க வழக்கம்லாம் இவருக்கு நல்லா கிடச்சிது. ஸோ அப்போ காமராஜர் வந்து சரியாக கடுமையான உழைப்பாளியாக இருந்தார். அடுத்து இவர் என்ன செஞ்சுறாங்க, 1946 ஒரு எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறார். அப்போ என்ன செஞ்சுறாங்க, அந்த நேரத்தில் வந்து இவர் அப்பயே வந்து என்ன செஞ்சு, இவர் காமராஜருக்கு ஒரு அடைமொழி உண்டு, கிங் மேக்கர் அப்படின்னு. அது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, அகில இந்திய அளவில் லால் பகதூர் சாஸ்திரியை முதல் முறையாக நேரு இறந்த பின் முதல் முறையாக அந்த இருந்த வருடங்களுக்கு ஒரு 1.5 வருடங்கள் இருந்ததில் லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக நியமிக்கிறார். இவர் தான் கையை கட்டுறார். அப்போ எல்லாரும் அதை ஒத்துக்கிறாங்க. சரிங்களா. அதே போல் இந்திரா காந்தி அம்மையார், லால் பகதூர் சாஸ்திரி ரஷ்யாவில் போய் ஏதோ நடந்து இறந்துறார்.
அவர் இறந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இவர் இரண்டாவதாக கையை காமிச்ச இந்திரா காந்தி அனைவரும், ஏன்னா இந்திரா காந்தி இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களுக்கு இடையில் இவங்க வந்து சாதாரண ஒரு பொண்ணு மாதிரி தானே, அவங்க வந்து கொஞ்சம் வயசுக்காரங்க. இருந்தாலும் இவர் அந்த நேரு குடும்பத்தின் பாரம்பரியம், அவங்களுடைய படிப்பு, எல்லாரும் வந்து காமராஜரை கையை காமிச்சு நீங்கள் இருங்கய்யா பிரதமரா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் எனக்கு வேண்டாம், ஏன்னா பிரதமராக உட்கார்றதுக்கு நிறைய தகுதிகள் இருக்குது, அதுக்கு நிறைய படிப்பு இதெல்லாம் வேணும். ஸோ அதனால் வந்து இந்திரா காந்தி அவங்கள வந்து கை காமிச்சு அவங்கள வந்து பிரதமராக்குனதே காமராஜர் தான். ஆனால் அதே காமராஜர் தன்னை பிரதமராக்கிய காமராஜருக்கே வேட்டு வச்சவங்க இந்திரா காந்தி. அது ரெண்டாவது பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து ரெண்டாவது ஒன்று இவருக்கு வந்து இந்த மாதிரி வரவும், அதுக்கப்புறம் 1900 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருது. இவருடைய பணிகள் இன்னும் பயங்கரமாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் அது இதுன்னு போயிட்டு வரார். வரும்போது மக்கள் பிரச்சனைகளை இவர் என்னென்னா, இவர் காரில் போகும்போது அந்த ஏரியாவில் வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே காரை நிப்பாட்டி என்னப்பா எதுப்பா அப்படின்ட்டு தமிழகம் முழுவதும் இவர் பயணம் செஞ்சதுனால இவருக்கு தமிழ்நாட்டு பிரச்சனைகள் அனைத்தும் நல்லா தெரியும். எந்த ஏரியாவில் என்ன மண் இருக்குது, ஏன்னா விவசாயத்தை பற்றி விவசாயிகளோட நிறைய பல நாள் விவசாயத்தை பற்றி நல்லா தெரியும். அப்போ விவசாயத்துக்கு தண்ணீர் தேவை, அது நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சதுனால உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவில் கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன, அந்த ஏரியாவுக்கு என்ன தேவை எல்லாமே யாரும் சொல்லாமல் இவருக்கே தெரியும். ஏன்னா அவ்வளோ ஒரு கடுமையாக உழைச்சிருக்காரு ஒவ்வொரு ஏரியாவும். அப்போ அந்த மாதிரி வரும்போது இவர் 1952ஆம் வருடம், அதுக்கு முன்னாடி வந்து இவர் 3 பேரை வந்து முதல்வராக்கினது இவர் தான். ஸோ இவர் ஏற்கனவே கிங் மேக்கர் ஆகிட்டார். 60க்கு அப்புறம் தான் இல்லை, இவர் தான் வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை முதல்வராக்கியது இவர் தான். கொஞ்சம் அவர் மேலே வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே அவர் ஆண்டிக்கிட்டு இருக்கும்போது அவர் மேலே ஒரு அலிகேஷன் வரும்போது PS குமாரசாமி அவர் ராஜபாளையம் குமாரசாமி ராஜா இருக்கு இல்லையா, அவரையும் முதல்வராக்கினது இவர் தான். அவர் ஒரு 2 ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருக்கும்போது சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வரும்போது 1952 திரு ராஜாஜி அவர்களே, ஏன்னா அவர் 37லேருந்து அவர் ராஜாஜி சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இவங்கெல்லாம் அப்போ இளவட்டங்களாக இருக்கிறப்ப இந்த பிரச்சனைகள்லாம் இவங்க இளவட்டங்களாக ஏதாவது பிரச்சனை வந்துடும் இல்லையா. ஸோ இதனால் அவர் தலையிடாமல் இருந்தார், கொஞ்சம் ஒதுங்கி இருந்தவரை நீங்கள் தான் வரணும். ஏன்னா சிறுபான்மை அரசாயிடுச்சு. 1952 எலெக்ஷனில் சிறுபான்மை அரசு தான் இருக்குது. ஏன்னா அப்போ திமுக வந்து நீதி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுது, கம்யூனிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது, அவங்க வந்து கொஞ்சம் ஜெயிக்கிறாங்க. திமுக அந்த தேர்தலில் நிற்கவே இல்லை 52ல். இவங்க நீதி கட்சின்ற பேரில் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க என்ன செய்கிறாங்க, 52ல் அந்த சிறுபான்மை அரசுக்கு எல்லோரும் பயப்படுறாங்க. நான் முதல்வராக வரல, நான் விளைக்கிறேன்னு எல்லாருமே யாருமே சொன்னாலும் விளைக்கிறாங்க. உடனே இவர் ராஜாஜியை கூப்பிட்டு வர்றாரு, திரும்ப நீங்கள் தான் இதுக்கு பொருத்தமான ஆளுன்னு கூப்பிட்டு வர்றாரு. 52ல் அவரை முதலமைச்சர் ஆக்குறாங்க. 53ல் அவர் என்ன செய்கிறாருன்னா குலக்கல்வி திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டாடுறார். குலக்கல்வி திட்டம், அதாவது அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கிற வேலையை பிள்ளைகளும் செய்யலாம், பிள்ளைங்க அதைத்தான் செய்யணுன்றார். செய்யலாம் அப்படின்னா பரவாயில்ல, அவங்க செய்யலாம்ன்ற வார்த்தை வந்து அது செஞ்சால் செய்யலாம், இல்லைன்னா வேண்டாம்னா வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், ஸ்கூலில் நீங்கள் படித்தது போக ஸ்கூல் படித்து முடித்து விட்டு அப்பா செய்து கொண்டிருக்கிற வேலையை நீங்கள் போய் கண்டிப்பாக செய்யணும். இப்போ அவர் ஒரு மர ஆசாரியாக இருந்தார்னா இவர் இந்த பையனும் போய் என்ன செய்யணும், ஸ்கூலில் படிச்சுட்டு முடிச்சுட்டு போய் மர வேலை செய்யணும். படசர கடை வச்சுருந்தாருன்னா கடையில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்றத அதுக்கு ஒரு மதிப்பெண்கள் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி குலக்கல்வி திட்டத்தை கொண்டாடுறாரு. இதுக்கு தமிழ்நாடு அளவில் இதை ஒரு போராட்டமாக கையெடுக்கிறாங்க திமுக. பெரிய எதிர்ப்பு வருது. நீதி கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த திமுக அவங்கெல்லாம் இப்போ வந்து எல்லாமே இளைஞர்கள். அப்போ பெரிய போராட்டமாக கையெடுக்கும்போது அது பிரச்சனையாகுது. ராஜாஜி மேலே, அதாவது காங்கிரஸ் ஆட்சியின் மீது அவமரியாதை வருது, அவச்சொல் வருது. உடனே அகில இந்திய தலைமை என்ன யோசிக்கிறாங்க, ஏன்னா ராஜாஜி பெரிய ஆள், அவர்கிட்ட போய் படக்குன்னு நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா. இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு மாற்று வேணும், ஏன்னா இந்த அவப்பேரை மறைக்கணும்னா வேற ஒருத்தர் வரணும் அப்படின்ற மாதிரி பேசவும் அவர் என்ன சொல்கிறாரு ராஜாஜி, சிச்சி இவங்க கடைசி இந்த பாயிண்ட்டுக்கு தான் வர்றாங்க, நம்மளை பதவி விட சொல்கிறாங்கன்ட்டு
அவர் நான் விலகிக் கொள்கிறேன், முதல்வர் பதவியில நான் விளைவிக்கிறேன், நீங்கள் யாரை வேணாலும் போட்டுக்கோங்க அப்படின்றார். அப்போ அந்த நேரம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் தான் அதுக்கு பொருத்தமான ஆள், வேறு யாரையுமே நீங்கள் கையை காட்ட வேணாம், நீங்களே வாங்க அப்படின்னு சொல்லவும், அதுவரை கிங் மேக்கராக இருந்த காமராஜ் கிங்காக மாறினார், அவரே ராஜாவாக மாறிட்டார். அப்போ அவரை பதவியேற்க சொல்கிறாங்க. இவர் 1954 பதவியேற்கிறார். ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, தந்தை பெரியார் இருக்கார் இல்லையா, அவர் காமராஜர் தான் வரணும், ராஜாஜி வீட்டுக்கு போகணும், ஏன்னா குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அவர் வந்து மக்களை வந்து ரொம்ப அவமரியாதை செய்கிறார். அதனால் காமராஜர் மட்டும்தான் இதுக்கு பொருத்தமான ஆள். பச்சை தமிழன் காமராஜர் அவர் தான் முதல்வர் ஆகணும்னு ஒரு யாருமே எதிர்பாராத வகையில் அவர் வந்து விடுதலை பத்திரிக்கையில் தொடர்ந்து எழுதிட்டே வர்றாரு. 1950-51 ராஜாஜி அந்த 52 முதல்வர் ஆகும்போதே காமராஜர் தான் ஆகணும்னு சொல்லி எழுதிட்டு வந்தவர் பெரியார். அப்போ காமராஜரே முதல்வர் ஆயிடுறார். ஆனதுக்கப்புறம் அவர் என்ன பாருங்கள், முதல் வேலையாக 54 முதல்வர் ஆகிறாரு. முதல் கையெழுத்தே அந்த குலக்கல்வி திட்டத்தை ரத்து பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா, 8 அமைச்சர் தனக்கு எதிராக வேலை பார்த்த பக்தவச்சலம், சி சுப்பிரமணியன் அவங்களையும் அவங்க திறமையை மதித்து அவங்கள அமைச்சரவையில் சேர்த்துக்கிறாரு. பரமேஸ்வரன் ஒரு தாழ்த்தப்பட்டவர், அவரை அறநிலைத்துறை அமைச்சராகிறாரு. கக்கன் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தான், இருந்தாலும் அவரையும் போலீஸ் துறை மந்திரி ஆக்கிறார். பாருங்கள் எவ்வளோ முக்கியத்துவமான மந்திரி பதவி கொடுக்குறாரு, திறமைக்கு மதிப்பளித்து. ஸோ இது மாதிரி 8 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு மொத்தத்தில் தமிழ்நாடு பூரா ஒரு 6 மாதங்கள் சுற்றி அடித்து. ஏன்னா இவருக்கு மேல் மட்டத்தில் இந்திய அளவில், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அளவில் இவர் மிகப்பெரிய ஒரு வலிமையான தலைவராக இருந்ததுனால இவரால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள்னு எடுத்தோம்னா அது கணக்கில் அடங்கலை. படித்து பார்த்தா நமக்கே அது தலை சுத்து. சரி, அதுக்கு முன்னாடி இவர் பாருங்கள், ஒரு மனுஷன் எவ்வளவு பண்ண முடியுங்கிற கர்ம வீரர்னா அது அவர் மட்டும்தான், வேறு யாருமே சொல்லவே முடியாது. பயணங்கள் செஞ்சுட்டு போகும்போது அந்த வயல் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அப்போ அதில் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க. ராஜாஜி இருந்தவரை வெறும் ஒரு 7000 பள்ளி மட்டும் இருந்திருக்கு. இவர் முதல்வர் ஆனதுக்கப்புறம் கல்வி தான் வந்து குழந்தைகளுக்கு எதிர்காலமே, தமிழ்நாட்டின் எதிர்காலமே கல்வி தான்ங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இவர் புதிதாக தொடங்கிய அந்த இவர் பதவி 10 ஆண்டுகள்லேயே ஒரு 27,000 பள்ளிக்கூடங்களை அதிகப்படுத்தி மொத்தம் 37,000 பள்ளிகள் வந்து இருக்குமாறு இவர் பார்த்துக்கிட்டார். அவ்வளோ புதுசாக எங்கே போனாலும் பள்ளிக்கூடங்களாக திறந்துக்கிட்டே இருந்தார், படிக்க வச்சார். சரி, ஒரு பக்கம் படிக்க வச்சாலும் அன்னைக்கு இருந்த வறுமையில், மக்களுக்கு இருந்த கஷ்டத்தில் படிக்க அனுப்புறது ரொம்ப சிரமம். ஏன்னா சின்ன பிள்ளைகளை பார்க்கணும் அடுத்தடுத்து, ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க 10 பிள்ளைங்கன்னு இருப்பாங்க. அப்போ யாரையுமே வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாமல் ஒன்று வயல்வெளியில் வேலை வைப்பாங்க, கோழி மேய்க்க சொல்லுவாங்க, ஆடு மேய்க்க சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த சின்ன பிள்ளைகளை பிறக்கக்கூடிய அடுத்தடுத்து பிறக்கிற சின்ன பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் அந்த சின்ன பிள்ளைகளை தூக்கிட்டு தர்றதுக்கு, ஏன்னா அப்பா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க இல்லை, அப்போ பிள்ளைகளை வீட்டில் பார்க்கணுங்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போகாதுங்க. அதை மீறி வந்தாலும் என்ன சொல்கிறாங்க, வயல்வெளியில் இவர் ஒரு தடவை போகும்போது சின்ன பிள்ளைகளாக வேலை பார்த்து, ஏன்ப்பா ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்டுருக்காரு, காரணி பாட்டு அப்படின்ட்டு. உடனே இல்லைங்கய்யா, இப்போ அவங்க அப்பா அம்மா எல்லாம் காமராஜர் வந்திருக்காருன்னு சொல்ல வந்துடுவாங்க இல்லையா, இவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா வந்து இவங்களுக்கு மதிய சாப்பாடு யார் ஆக்குறது, இவங்களுக்கு மதிய நாங்களே வந்து இங்கே உழைச்சா தான் எங்களுக்கு வருமானம் சாப்பாடு. ஸோ அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லிட்டார், அப்போ நீ சாப்பாடு ஸ்கூல்லேயே கொடுத்தா நீ பிள்ளையை அனுப்புவியா? அனுப்புகிறேங்கய்யா, விடுறாங்க, நீ வந்து வண்டியை விடு. ஒரே மாதத்துக்குள்ளே அதுக்கான திட்டத்தை தயாரித்து மதிய உணவு திட்டம்னு கொண்டு வந்து, அது இன்னொன்று நல்லா தெரிஞ்சுங்க, அந்த மதிய உணவு திட்டத்துக்கு மத்திய சர்க்கார் வந்து கையை விரிச்சிருச்சு. எங்கிட்டலாம் பணம் இல்லைப்பா, நீ பார்த்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. மதிய உணவு திட்டத்துக்கு எங்கள் மத்திய சர்க்கார் அதனால் நாங்கள் எந்த உதவியும் பண்ண முடியாதுட்டாங்க. அப்போ அந்த மதிய உணவு திட்டத்தை எவ்வளவு சிரமப்பட்டு இவர் பண்ணியிருப்பார்னு பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை, ஏன்னா இவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா சேலம் உருக்காலை, இரும்பாலை, சேலம் இரும்பாலை, பெல்லு, பிஹெச் பாரத் மிகுமின் நிலையம், சரிங்களா,
திருச்சி, ஆவடி ரயில் பெட்டி தொழிற்சாலை, அப்புறம் வந்து கார் தொழிற்சாலைகள் நிறைய. ஏன்னா அதே மாதிரி மேட்டூர் டேமு, கிட்டத்தட்ட 9 டேமு, சாத்தூர் அணை, பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, இது மாதிரி 9 டேமுங்க. அங்கங்கே எல்லா இடங்கள்லையும் எண்ணற்ற நீர்மீன் திட்டங்கள். அந்த டேம்லேருந்து வர்ற தண்ணியை வச்சு உங்களுக்கு நீர்மீன் திட்டங்களை கொண்டு வர்றாரு. முதல்வராக பதவியில் இருக்கும்போது தான் இதெல்லாம் செய்ய முடியும். அவர் எம்எல்ஏவாக இருந்தார் எத்தனையோ தடவை. ஆனால் அப்போல்லாம் செய்ய முடியுமானா இல்லை. ஆனால் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. இத்தனை ஸ்கூல் திறந்திருக்காரு, இத்தனை தொழிற்சாலைகள், எண்ணற்ற தொழிற்சாலைகள். எல்லாரும் திருப்பூரில் பனியன் கம்பெனியில் நிறைய உருவாக்குறாரு. அதே மாதிரி இங்கிட்டு தொழில் பேட்டைகள், ஒரு 20 தொழில் பேட்டைகளை கொண்டு வந்திருக்காரு. அதுபோல் வந்து நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எடுக்கிறது. அதுபோல் வந்து அனல் மின் நிலையம், தூத்துக்குடி அனல் மின் நிலையம், அதே மாதிரி எண்ணூர், ஆவடி, எல்லா இடங்கள்லையும் வந்து இப்போ எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. எவ்வளோ கால்வாய் வெட்டணும். ஒரு டேம் கட்டணும்னா அது கால்வாய் வந்து அந்த தண்ணியை கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு போகணும். இப்போ இவ்வளோ வேலைகளும் பார்த்துருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்போ இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுதா? எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதே நேரத்தில் இவரை வந்து பதவியிலேருந்து நீக்கிறதுக்குன்னு ஒரு கோஷ்டி செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அது பெரிய ஆச்சரியமான விஷயம். எல்லாரையும் சமாளித்து அதே நேரத்தில் இந்த வளர்ச்சி பணிகள் கொஞ்சம் கூட தொய்வின்றி நடக்கிறதுக்கு மேல் மட்டத்தில் மத்திய சர்க்கார், இப்போ இன்றைக்கி இருக்கிற அவங்க வந்து மத்திய சர்க்காரை எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் மத்திய சர்க்காருடைய ஆதரவு, ஏன்னா அவங்க அந்த தேவையானதாக வந்து அந்த திட்டங்களை வாங்குறதே இவருடைய செல்வாக்கினால் எவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அதே போல் 1957 எலெக்ஷனில் முதல் முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலில் போட்டியிட்டு பார்த்துக்கங்க. அது வரைக்கும் கொஞ்சமே சப்போர்ட் தான் பண்ணிட்டு வந்தவங்க நேரடியாக வர்றாங்க போட்டிக்கு, தேர்தலில் போட்டிடுறாங்க. ஆனால் அந்த நேரத்துலையும் வந்து காமராஜர் 1957 சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நின்று ஜெயிச்சிடறாரு. அந்த நேரம் வந்து காங்கிரஸ் நிறைய ஜெயிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட்டு கொஞ்சம் அடி வாங்கிக்கிறாங்க, காங்கிரஸ் நிறைய ஜெயிக்குது. ஆனால் கம்யூனிஸ்ட்டு வாங்கிய அந்த ஓட்டுக்களையெல்லாம் திமுக பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 50 எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு முதல் முறையாக எதிர்க்கட்சியாக போய் உட்கார்றாங்க. 50 எம்எல்ஏவோட போய் உட்கார்றாங்க. பார்த்துங்க, அந்த ஃபஸ்ட்டு எலெக்ஷனில். இன்றைக்கி புதுசாக இன்றைக்கி கட்சி ஆரம்பிக்கிற நடிகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தமிழ்நாட்டு அரசியலில் வந்து நம்ம அப்படியே சினிமாவில் உட்காந்த மாதிரி நேராக அப்படியே வர்றோம், எலெக்ஷனில் குதிக்கிறோம், அப்படியே முதல்வராயிடும் நினைக்கிறாங்க. இவங்களுடைய சாதனையெல்லாம் நீங்கள் படிக்கணும். காமராஜர் வரலாறு, திமுக வரலாறுலாம் படிக்க. ஏன்னா எதிர்கட்சியாக 50 எம்எல்ஏ வர்றாங்க. எல்லாரும் இது ஒரு விபத்துங்க. சும்மா இப்படி தான் வந்து வருவாங்க. எனக்கு பூரா விசிலடிச்சாங்க பூரா சினிமாவை பார்த்து ரசிகர்களாக நிறையா இருக்காங்க. இவங்க அடுத்த எலெக்ஷனில் காணா போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் காமராஜர் அவர் வந்து தீர்க்கதரிசி இல்லையா? நோனோ, இவங்களை வந்து நீங்கள் சாதாரண இடம் போட்டுறாங்க. இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு நாளைக்கு ஒரு ஆளுமை சக்தியாக உருவாகிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. இருந்தாலும் இவரை நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று என்னென்னா, இவங்க அப்போ வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, கூட்டி கொடுப்பாங்க காட்டி கொடுப்பாங்கன்னு சொன்ன மாதிரி இவர் விமர்சனம் பண்ணிவிட்டு சென்னை மேயராக திமுக வருது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சென்னையை பிடிச்சிடறாங்க மேயர் எலெக்ஷனில். அந்த முதல் தீர்மானமே என்ன செய்கிறாங்கன்னா, காமராஜருக்கு சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போடுறாங்க. அந்த சிலையை திறக்கிறதுக்கு நேரு அவர்களை கூப்பிடணும், பிரதமரை கூப்பிடணுன்றாங்க. அப்போ இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, காமராஜரை வாழ்த்தவும் செய்வாங்க, தேவையில்லைன்னா தூக்கி போட்டு நீக்கவும் செய்வாங்க. ஏன்னா ஸோ அப்படி வந்து காமராஜருக்கு அப்படி நிறைய குறைச்சல் கொடுத்தாங்க. சரி, 1962 எலெக்ஷன் வருது. அப்பையும் காங்கிரஸில் காமராஜர் ஜெயிச்சு முதல்வர் ஆகிறாரு. 63 அப்போ வந்து என்னன்னா, அந்த 62 எலெக்ஷனில் தான் இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய கடுமையான போட்டி வந்துருக்கு. அப்போ வந்து அதான் 57 எலெக்ஷனில் வந்து ஒரு குறைந்த எண்ணிக்கையில் 15 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. 62 எலெக்ஷனில் தான் வந்து 50 பேர் ஜெயிச்சு எம்எல்ஏ தான் உட்கார்றாங்க. யார்? திமுக தான். எம்ஜிஆர் செல்வாக்கு, கலைஞர் கருணாநிதி அவருடைய பேச்சு திறமை,
அறிஞர் அண்ணா, அவரை சொல்லவே வேண்டியதில்லை, அவர் பெரிய தமிழறிஞர் அல்லவா. ஸோ இப்படியெல்லாம் ஆளுகளை கவர்ந்து அவங்க ஜெயிச்சுறாங்க 50 பேர். ஏன்னா இருந்தாலும் இவர் வந்து எந்த இதை பற்றி இல்லாமல் நாட்டின் நலன் மட்டுமே கொண்டு செய்கிறாரு. தனது பணிகளை வந்து செஞ்சுட்டே இருக்கார் காமராஜர். அப்போ 63 என்னென்னா இந்த சர்வேல 62 எலெக்ஷனில் இந்தியா முழுவதுமே கொஞ்சம் கொஞ்சம் காங்கிரஸுக்கு டவுன் ஆகுது. அந்தந்த ஏரியாவில் மாநில கட்சிகள் உருவாகி வலுவடைஞ்சிக்கிட்டே வருதுன்னு வைங்களேன். ஸோ அதனால் இவங்களுடைய அந்த ஓட்டு சதவீதம் குறையுது. உடனே காமராஜர் ஒரு முடிவு எடுக்கிறார். ஒரு மாநாடு போடுறாங்க, காங்கிரஸ் மாநாடு 62. ஏன்னா 62 முடிஞ்சு, அந்த எலெக்ஷன் முடிஞ்சு 62 அந்த வருஷத்துலேயே போடுறாங்க. போட்டு என்ன சொல்கிறாரு, அதாவது இளைஞர்கள் நிறைய வந்துட்டாங்கப்பா, நம்மளாம் வயசானவங்க, நம்மளே பதவியில் மாறி மாறி உட்காந்து என்ன செய்யுது. அதனால் இளைஞர்களுக்கு வழிவிட்டு நம்மை போல் முதியவர்கள் அரசு பதவியில் இருந்தால் உதறிட்டு கட்சி பணிக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டு பிரதமராக இருக்கிற நேருகிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா இவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கார். அதனால் ஒரு தீர்மானத்தை போட்டு அவங்க கையில் கொடுக்குறாங்க. உடனே சபாஸ் காமராஜ், சபாஸ், இந்த பிளானுக்கு உங்கள் பேரே நான் வைக்கிறேன்னு சொல்லி கே பிளான் அப்படின்னு வைக்கிறார். வச்சு இதை வந்து அதை அமல்படுத்துகிறாங்க. நிறைய தலைவர்கள் காமராஜர் நான் ஆளாக விளைவிக்கிறேன் அப்படின்ட்டு 64 முதல்வர் பதவியிலேருந்து விளைகிறார். இளைஞர்களுக்கு வழி விட்டுருவோம் அப்படின்ட்டு. உடனே என்ன செய்கிறாங்க, பக்தவச்சலம், இந்த இவங்களை வந்து அடுத்தடுத்து இருந்தவங்கள பக்தவச்சலம் முதல்வர் ஆகிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு மாபெரும் தனக்கு இருக்கிற ஏன்னா ஒரு சின்ன பதவி இருந்தாலும் அதுலேருந்து ஒட்டிக்கிட்டு விலக மனசு இருக்கு, யாருக்குமே மனசு வராது. இவர் முதல்வர் பதவியில் இருந்துக்கிட்டு எனக்கு இந்த பதவியே வேண்டாம், இளைஞர்களுக்கு நான் வழி விடுறேன், நான் கட்சி பணிக்கு போகிறேன் அப்படின்ட்டு கட்சி பணிக்கு வரார். அதுக்கப்புறம் நிறைய வந்து காமராஜர் ஐயா அவங்களுக்கு நிறைய சோதனைகள். என்னென்னா இந்திரா காந்தி, நேரு இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரியை கொண்டாடுறாங்க. அவர் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே அவர் வந்து என்னன்னே தெரியாத அளவுக்கு ரஷ்யா நாட்டில் போய் இறந்துறாரு. அதுக்கப்புறம் இந்திரா காந்தியை முதல் வராங்கிறார். 1969 எலெக்ஷனில், ஏன்னா 67 எலெக்ஷன் சட்டமன்ற எலெக்ஷனில் பே சீனிவாசன் ஒரு சாதாரண காலேஜ் படித்து முடித்த பையன், ஒரு 22 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன்கிட்ட திரு காமராஜர் அவர்கள் விருதுநகரில் தோக்குறார். கொஞ்சமாவது விருந்தினர்காரங்களுக்கு ஒரு இது இருந்தால் அவங்க அப்படி செய்யலாமா சொல்லுங்கள். ஒரு பெருந்தலைவரை சொந்த ஊர்லேயே தோக்கடிக்கிறாங்க. சரி, அதை விட்டுருங்க. அப்போ அதிலேயே மனசு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுக்கு மேலே நமக்கு என்னடா வாழ்ந்து என்னடான்ற மாதிரி போயிடுது. இருந்தாலும் அரசியல் இருந்தனால மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற வச்சு 69 தேர்தலில் நாடாளுமன்ற எலெக்ஷனில் நாகர்கோவில் தொகுதியில் நின்று ஜெயிச்சிட்டார். அங்கே ஜெயிச்சு பார்லிமெண்ட் போகிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய உடல்நலம் குன்றி விடுகிறது. பார்லிமெண்ட்டில் இருந்தாலும் அவர் மக்கள் பிரச்சனைகளை மட்டும்தான் பேசியிருக்காரு. நிறைய திட்டங்களை, ஏன்னா அந்த தங்குதடை இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கணுங்கிறத வச்சு நிறைய பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் உடல்நிலை சரியில்லாமல் 1975 அந்த ஏஜில் வந்து அவருடைய உயிர் ஆன்மா பிரிஞ்சிருக்கு. ஆனால் அவருடைய சரித்திரம், அவருடைய பிரியும் போது பார்த்தா 3 சட்டை, அவருடைய பெட்டியில் பார்த்தா சும்மா 100 ரூபா பணம். இந்த மாதிரிலாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத மாபெரும் தலைவர்கள் நம்ம மத்தியில் வாழ்ந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நம்ம வந்து எவ்வளவு தான் வந்து இது பண்ணாலும் அவங்க செய்திருக்கிற அந்த நன்மைக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாது. காமராஜர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.